தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த முதலமைச்சர் என்பதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான். அப்படி என்னங்க செஞ்சுட்டாங்க? எதுக்கு எடுத்தாலும் திராவிடம்ன்றீங்க, பெரியார்ன்றீங்க, அண்ணான்றீங்க, கலைஞர்ன்றீங்க, முதல்வர்ன்றீங்க. என்ன செஞ்சிட்டீங்கன்னா, அருமை தோழர்களே, கடைசி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் கேட்டுக்கங்க. இங்க முன் வரிசையில் 2 தோழர்கள், என் அம்மா வயசுல எங்க அப்பா வயசுல ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க. முதல் வரிசையில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். பல ஆண்டு காலமாக உடலில் இருக்கக்கூடிய குறைபாடை வைத்து உனக்கு ஊனம், நீ செவிடு குருடு அப்படின்னு அவங்களுடைய மனசை சங்கடப்படும்னு கொஞ்சம் கூட நினைக்காமல் பேசிய, அவர்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கான சொற்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்த போது ஒரு மனிதநேயமிக்க தலைவருக்கு கவலை வந்தது. அவர்களுக்கான சுயமரியாதை கொடுக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் என்று அழைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவருடைய மகனாக மட்டுமில்லாமல் இவர்களுடைய மகனாகவும் இருந்து முதலமைச்சர் சொல்லுகிறார், ஊராட்சிகளில் உங்களுக்கான இடம் ஒதுக்கப்படும் என்று வரலாற்றில் சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இரண்டாவது, இங்க நிறைய பேர் நின்றுட்டு இருந்தீங்க. ஒரு குட்டி தம்பி நின்றுட்டு இருந்தான். அவன் இருக்கானா அந்த ஓடிட்டானான்னு தெரியல. இன்னைக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நின்று கேட்டுட்டு இருக்குங்கல்ல, இந்த சின்ன பிள்ளைங்க 2 காரணத்துக்காக வந்திருப்பாங்க. ஒன்று, நான் பல ஊர்களில் போய் பார்க்குறப்ப இத்தினூண்டா இருக்கும், ஆனால் உனக்கு எந்த கட்சின்னு கேட்டால் திமுகன்னு சொல்லும். அந்த பிள்ளைங்க திமுக கூட்டத்தில் வந்து உண்மையாகவே ஆசையாக உட்காந்து ஆணி கேட்டுட்டு இருக்குங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் பெண்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கல்ல குழந்தைங்கள, அவங்களாம் ஏன் தெரியுமா கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க? பாதி பேர் வீட்டுக்கார்ட்ட விட்டுட்டு வர முடியாது, அவர் வேற எங்கேயாவது போயிருப்பாரு, இல்லைன்னா அவர் இங்கே ஸ்டேஜுக்கிட்ட நிற்பாரு, பிள்ளைங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த நெருக்கடியில் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன வந்திருப்பாங்கன்னு கேட்டால், என்னதான் நடக்குதுன்னு கேட்போமே, வீட்டில் இருந்தால் அம்மா படிக்க சொல்லுவாங்க, சும்மா எங்கேயாவது வந்து நிற்கப்போமே அப்படின்னு நின்றுருக்குங்க. அப்படி நிற்கக்கூடிய உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய பதிலை வைத்து ஏன் இந்த முதல்வரை கொண்டாடணுன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கேட்போமாம்மா? ஏமா 9 மணிக்கு தான் நீ கேள்வியே கேட்க போறியான்றீங்களா? சின்னதாக கேட்குறேன். குட்டி, எத்தனாவது படிக்கிற? நீ தான் அம்மா. இங்கே பாரு, இங்கே பாரு, அக்கா பாரு, எத்தனாவது படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலில் படிக்கிற? அரசு பள்ளியிலையா? சரி. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? குட்டியா நிற்கிறீங்களே மஞ்சள் கலர் சட்டை, அவங்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கண்ணா. 4வதா? அவங்கண்ணா பின்னாடி உங்கள் பொண்ணு யூகேஜியா? யூகேஜி. சரி. இங்கே இருக்கக்கூடிய இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இவங்களையும் சேர்த்து கேட்குறேன். அரசு பள்ளியில தான் என் பிள்ளை படிக்குதுன்றவங்க மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காம கை தூக்குங்க. பாதி பேர் கை தூக்காம அமைதியா இருக்கீங்க. சரி. இத்தனை பேர் அரசு பள்ளியில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள். கொஞ்சம் பேர் கூட்டத்தில் இருப்பீங்க, என்ன நடந்தாலும் கையும் தூக்க மாட்டீங்க, கை தட்டவும் மாட்டீங்க, முறைச்சிக்கிட்டே இருப்பீங்க பேச்சாளரை. அப்படி பயமுறுத்தக்கூடிய ஒரு குரூப்ஸ் இருப்பீங்க. அப்படி நீங்க கணக்கு வச்சுக்கிட்டாலும் பெரும்பாலானவர்கள் அரசு பள்ளியில படிக்க வைக்கிறோன்னு கை தூக்குறீங்க. இந்த அரசு பள்ளியில காலை உணவு திட்டம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அது எவ்வளவு சிறப்பான திட்டம் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த திட்டத்தை முதல்வர் என்ன நெருக்கடியில் கொண்டு வந்தாருன்னு தயவு செய்து தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும். காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே நம்ம ஆட்களுக்கு அதோடைய சிறப்பு புரியல, அருமை புரியல, முதல்வரை கொண்டாடணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் நினைக்கல. ஆனா இந்த காலை உணவு திட்டத்தை யாருக்கு எரிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா, யாருக்கு வலித்ததுன்னு சொன்னா, தினமலர்ன்ற ஆரிய பத்திரிகைக்கு வலிச்சது. அவங்க முதல் பக்கத்துல போட்டாங்க, உழைக்கக்கூடிய நம் வீட்டு பிள்ளைகள் தான் அரசு பள்ளியில படிக்கும், ஏழை எளியவர்கள் வீட்டு பிள்ளை தான் அரசு பள்ளியில படிக்கும், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் வீட்டு பிள்ளைங்க தான் அரசு பள்ளியில படிக்கும். நான் இன்னமும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்மை போன்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க பிள்ளைகள் தான் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளா பெரும்பாலும் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்தா தமிழ்நாட்டில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அந்த ஆரியர்கள் பார்ப்பன கூட்டம் பத்திரிகையில் என்ன போடுறாங்கன்னா, நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, மறந்திருக்கலாம், காலை டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழிகிறதுன்னு எழுதுனாங்க. கேக்குறாங்கல்ல, என்ன ஆரிய திராவிட போர்ன்றீங்க, எப்ப பாரு ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் சண்டைன்றீங்கன்னு. எங்க வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டா கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு எழுதக்கூடிய வக்கரத்துக்கு பெயர்தான் ஆரியம். நீ என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளைகளுக்கு நான் காலை உணவு திட்டத்தை தருவேன் என்று சொல்லக்கூடிய முதல்வருடைய சித்தாந்தத்திற்கு
திராவிடம். அந்த காலை உணவு திட்டத்தை கொடுக்க கூடாது, பிள்ளைங்களுக்கு சீருடை கொடுக்க கூடாது, பள்ளி புத்தகம் கொடுக்க கூடாது, அவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய பாசிச மோடி அரசு, பிஜேபி அரசு, நல்லா கேட்டுக்கங்க, நமக்கு வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுக்கலாமா? இப்ப நீங்க நினைக்கலாம், ஏங்க அது ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்க பிரச்சனை. தியாகராய நகர்ல உட்கார்ந்துருக்க, கிரியப்பாண்டி தெருவில் உட்கார்ந்துருக்க, திருவிக்கா நகர்ல உட்கார்ந்துருக்க, எங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு. அந்த நிதி வராமல் போனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் கல்வி பாதிக்கப்படும், உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் கல்வி பாதிக்கப்படும். இத உடனே முதல்வர் கேட்டோடனே மோடி சொல்றாரு, நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றாரு, நீங்க புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நிதியை கொடுப்போம்.